பேக்கரியில இருந்து எல்லா கடைகளிலும் இன்னைக்கு இந்திக்கான கடைக்கு 2 பேர் வேலைக்கு வந்துட்டானா இல்லையா? என் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் 100% இடஒதுக்கீட்டை தருகின்ற சட்டத்தை இயற்றுங்கள் என்று சொன்னேன். வேல்முருகனாகிய நான் கிடைச்ச ஒரு சீட்டு வேண்டாம் என்று உங்களை நம்பி வந்திருக்கிற வேல்முருகன் மத்த எல்லா கட்சிக்காரனும் போய் கொடுத்த சீட்டை வாங்கிக்கிட்டான். அதுவும் உங்க ஊர்ல என் சொந்தக்காரன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேரு துரைமுருகன். அந்த துரைமுருகன் அப்படியே கலைஞர் மோகனுக்கு வக்காலத்து வாங்கி மைக்க ஏந்து பிடிச்சி அப்படியே வேகமா கேட்கிறாரு. ஊன்னா இந்த பந்திருட்டு முந்திரி கொட்டை மண்ணில் பிறந்த முந்திரி கொட்டை மாதிரி இந்த வேல்முருகன் பேசுறானு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாய துறக்கல, கள்ள மௌனம் சாதித்தார். அதற்காக நீதி கேட்டு வந்திருக்கிற என் தாய்மார்களே, முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். சூரியன் சின்னத்திலே நின்று ஜெயிச்சு அதுவும் ஸ்டாலினை போய் கேள்வி கேட்டியே, இது தப்புதான் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா நான் தலைவணங்கி தப்புன்னு ஏத்துக்கிறேன். நான் என்ன கேட்டேன், இங்க வந்திருக்கிற எத்தனையோ பாட்டிமார்கள் 60 வயசு 70 வயசு 80 வயசு, பச்சை குழந்தைங்க 3 வயசு 80 வயசு, தினந்தோறும் கற்பழிப்பு என்கிற பாலியல் வன்கொடுமை நடக்குதா இல்லையா? பத்திரிகை டிவியில வருதா இல்லையா? நான் முதலமைச்சரை பார்த்து கேட்டேன், மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, காவல்துறைக்கு நீங்க தானே பொறுப்பு. டெய்லி இப்படி நடக்குது, எங்க பார்த்தாலும் கஞ்சா விக்குது, அபீன் விக்குது, டாஸ்மார்க் கடை விக்குது, பார் விக்குது, 24 மணி நேரமும் இயங்குது. ஆனா மற்ற கடைகள்லாம் போலீஸ்காரன் வந்து 6 மணி 7 மணி 9 மணி ஆனா மூடுங்கன்னு சொல்றானே. ஆனா உங்க கட்சிக்காரங்க எல்லாம் சேர்ந்து விற்கிற சாராய கடையை மட்டும் 24 மணி நேரமும் பார் விற்கிறதுக்கு அனுமதிக்கிறீங்களே, இது நியாயமா? எல்லா குற்றங்களுக்கும் தாய் மடியாக இருப்பது இந்த மதுபான கடைகள், மதுபான ஆலைகள் தானே. இதை நீங்கள் மூடுங்கள் சொன்ன, இது தப்பா ரைட்டமா? சரியா தப்பா? சரிதானே? இதுக்கு திமுகவுக்கு எவ்வளவு கோபம். அப்புறம் அடுத்தது கேட்டேன், இந்த வன்னிய மக்கள் சொல்லுவாங்கல்ல, குடியானவர்கள், கவுண்டர்கள், படையாட்சிகள், ஆதி திராவிடர்கள், இதே மாதிரி யாதவர் முதலியார் ரெட்டியார் பிள்ளைமாறுன்னு இப்படி இருக்காங்களா, முக்கோத்தவர் யாதவ தேவர் கள்ளமாறுன்னு இந்த எல்லா சாதி மக்களையும் ஒரு கணக்கை எடுத்து அந்த மக்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு அந்த வீட்டு பிள்ளை செல்வங்களுக்கு கலெக்டர் பதவி, எஸ்பி பதவி, நீதிபதி பதவி கிடைக்கணும். ஒரே ஜாதியில் இருக்கிற மட்டும் 100 பேர் பதவியில் இருக்கிறான், ஒரு வீட்டுக்கார மட்டும் எல்லா மந்திரி பதவியா இருக்கிறான். ஆனா பெரும்பான்மை மக்களுக்கு மந்திரி பதவியும் இல்ல, எம்எல்ஏ பதவி இல்ல, எம்பி பதவி இல்ல, கலெக்டர் பதவி இல்ல, எஸ்பி பதவி இல்ல, வாத்தியார் வேலையும் இல்ல, சத்துணவு ஆயா வேலையும் இல்ல, வாங்கினவனே திரும்பி வாங்குறான். ஆதலால் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள் என்று கேட்டேன். இது தவறா? தாய்மார்களை சொல்லுங்க, இது தவறா? 21 பேர் குண்டடிப்பட்டு செத்து போன அந்த வன்னிய கவுண்டர்களுடைய பிள்ளை செல்வங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு இதை ஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்டேன். தப்பாமா இது? ஒரு ஜாதிக்கு மட்டும் நான் கேட்கல, எல்லா ஜாதிக்கும் கேட்டேன். ஆனா என்ன செஞ்சார் முதலமைச்சர்? வாயே திறக்கல. அப்புறம் நானும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஜி.கே. மணியும் திரும்ப வலியுறுத்தின பிறகு பாரதிதாசன் என்று ஒரு உயர்நீதிமன்ற நீதியரசர் தலைமையில் ஒரு குழு நியமிக்கிறேன். அந்த நீதியரசர் ஆய்வு செய்வாரு. அப்படி ஆய்வு செய்கின்ற போது யாருக்கு என்னென்ன பதவிகள் கிடைக்கலையோ அந்த எல்லா மக்களுக்கும் கிடைக்கிறதுக்கு நான் வழிவகை செய்யறேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். கொடுத்தாரா? 5 வருஷம் ஆட்சி முடிய போகுது இல்லமா? செஞ்சாரா? ஐயா சொல்லுங்க, நீங்க எந்த சாதின்னு எனக்கு தெரியாது, கொடுத்த வாக்குறுதியை ஸ்டாலின் செஞ்சாரா? பாரதிதாசனுடைய உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய தலைமை அறிக்கையை தயார் செய்ததா? தமிழ்நாடு முழுக்க மாவட்டந்தோறும் பயணம் செய்து அப்படி ஒரு கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு முன் வந்தாரா? எனது அருமை உறவுகளே, முன்வரவில்லை. ஏன் முன்வரவில்லை என்று கேட்டேன். வேல்முருகன் தப்பா சரியா? பதில் சொல்லுங்கம்மா, பதில் சொல்லுங்க. செய்யலமா? சரி, அது செய்யல. அப்புறம் இங்க எல்லாம் உட்காந்துருக்கல, நிக்கிறீங்களா? இங்க எல்லாம் பூவும் பொட்டுமா நிக்கிறீங்களா? உங்க கழுத்துல எதாச்சும் 5 பவுன் தாலி தொங்குதா? நான் பாக்குறேன், காட்டுங்க. மூக்குத்தி வைரம் இருக்கா? வைடூரியம் இருக்கா? கோமகதம் இருக்கா? இந்த உழைக்கும் பாட்டாளிகளான வேர்வை சிந்தி உழைக்கின்ற என் மக்களே, நீங்கள் பெத்து வளர்த்து காகுஞ்சி அழகஞ்சி கஞ்சி குடிச்சு உங்க பிள்ளைகளை படிக்க வச்சு வீட்டுக்கு ஒருவரை இன்னைக்கு டிகிரி வாங்கி கொடுத்துருங்க, பட்டம் வாங்கி கொடுத்துருங்க. உங்க வீட்டில் ஏதோ 12வது +2 BA BSc மெக்கானிக்கல் இன்ஜினியர்னு படிச்ச பிள்ளைங்க இருக்காங்களா இல்லையா? நான் என்னமா கேட்டேன் முதலமைச்சரை பார்த்து, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு வேலைகளில் என் தமிழ்நாட்டு பிள்ளைகள், அவன் முதலியாரா, ரெட்டியாரா, வன்னியரா, யாதவரா, பிள்ளைமாரா, யாரா வேணுமாலும் இருந்து போட்டோம், என் தமிழ்நாட்டு பிள்ளை செல்வங்களுக்கு தமிழ்நாட்டு அரசு பதவிகளை தருவோம் என்று ஒரு சட்டம் இயற்றுங்கள் என்று சொன்னேன். ஒரு சட்டம் இயற்றுங்கன்னு சொன்னேன். இது தப்பா?
பெரியோர்களை, தாய்மார்களை, இது தப்பா? என் திமுக நண்பர்களே தப்பா? என் அதிமுக நண்பர்களே இது தப்பா? எல்லா மக்களுக்கும், படித்த பிள்ளைகளுக்கு, வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை கொடுங்கள் என்று கேட்டேன். வேல்முருகன் அம்மா கேட்டேன். நீ எங்களை பார்த்து ரொம்ப கேள்வி கேட்கிற, எங்க கூட்டணியிலே இருந்துகிட்டு ரொம்ப கொடைச்சல் கொடுக்கிற அப்படின்னு என்ன மந்திரிங்க எல்லாம் பாயறாங்கம்மா. அதுவும் உங்க ஊர்ல என் சொந்தக்காரன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேரு துரைமுருகன். அந்த துரைமுருகன் அப்படியே கலைஞர் மோகனுக்கு வக்காலத்து வாங்கி மைக்க ஏந்து பிடிச்சு அப்படியே வேகமா கேட்கிறாரு. ஊன்னா இந்த பந்திருட்டு முந்திரி கொட்டை, மண்ணில் பிறந்த முந்திரி கொட்டை மாதிரி இந்த வேல்முருகன் பேசுறான்னு. எதுக்கு ஓட்டு போடுறீங்க? போய் மேசைய தட்டத்துக்கா, பெஞ்ச தட்டத்துக்கா? உங்கள் வலிகளை, உங்கள் வேதனைகளை, உங்கள் குறைகளை மக்களுக்கு பேசுவதற்காக. அப்படி என் மக்களுக்கு வீட்டுக்கு ஒரு வேலை கொடு, தமிழக வேலை தமிழருக்கேன்னு சட்டம் இயற்ற சொன்னமா? ஏன் அதை ஏற்ற சொன்ன? இதே 10 வருஷம் முன்னாடி சொன்னா சொல்லல. இப்ப ஒரு நாளைக்கு 10,000 பேரு பீகார்ல இருந்து, உத்தரப்பிரதேச இருந்து, ராஜஸ்தான்ல இருந்து, மத்திய பிரதேசல இருந்து எங்க பார்த்தாலும் இந்திக்காரன் வந்துட்டானா இல்லையா? கரும்பு வேலைக்கு வந்துட்டானா இல்லையா? நெல் அறக்க வந்துட்டானா இல்லையா? நாத்து நட வந்துட்டானா இல்லையா? சக்கரை ஆலைக்கு வந்துட்டானா இல்லையா? பேக்கரியில இருந்து எல்லா கடைகளிலும் இன்னைக்கு இந்திக்காரன் கடைக்கு 2 பேர் வேலைக்கு வந்துட்டானா இல்லையா? அப்ப என் தாய்மார்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு கிடைத்த இந்த வேலைகள் பறிபோகிறதா இல்லையா? ஆதலால் என் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் 100% இடஒதுக்கீட்டை தருகின்ற சட்டத்தை இயற்றுங்கள் என்று சொன்னேன். வேல்முருகனாகிய நான். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாயை திறக்கல, கள்ள மௌனம் சாதித்தார். அதற்காக நீதி கேட்டு வந்திருக்கிற என் தாய்மார்களே, அடுத்தது இலங்கைன்னு ஒரு பக்கத்துல ஒரு நாடு இருக்குல்லம்மா, அங்க 2009 போர் நடந்துச்சு இல்லம்மா, அந்த போர்ல இதே மாதிரி கும்பலா பாதுகாக்கப்பட்ட பகுதின்னு வர வச்சு இங்க இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் நிக்கிற இடத்துல கொண்டாந்து குண்டை போட்டாமா, ராக்கெட்டை பேசினாமா, செல்கள் அடிச்சாயமா, AK-47 இந்த மாதிரி வச்சு தூத்துக்குடியில சுட்டாங்க பாருமா நம்ம எடப்பாடி ஆட்சியில. அதே மாதிரி இயந்திர துப்பாக்கியை வச்சு இப்படி சட 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 சடன்னு சுட்டான். எத்தனை பேர் செத்தாங்க? 1.5 லட்சம் பேர் செத்தாங்க. 1.5 லட்சம் என் தாய்மார்களின் தாலி அறுக்கப்பட்டது. இன்னும் நீதி கிடைக்கல. அதுக்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை நடத்தி மறந்த அம்மையார் ஜெயலலிதா அப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி இருக்கிறார். அப்படி என் 1.5 லட்சம் மக்களின் தாலி அறுக்கப்பட்டது. என் பச்சை குழந்தைகள் கற்பியில் உள்வதற்கு பாலியல் கொடுமைக்கு உள்ளானாரு. கணவன் முன் தாய் கற்பழிக்கப்பட்டால், தாயின் முன் மகள் கற்பழிக்கப்பட்டால், தாயும் மகளையும் சேர்த்து ராணுவம் கற்பழித்தான். தந்தையை பார்க்க வைத்து வேடிக்கை பார்த்தான். இது இந்த மனநிலை இப்படி வந்திருக்குமா? ராணுவ டாங்கிய நடு ரோட்ல நிறுத்தி ஒரு வயசு 16 வயசு பொண்ணை கொண்டு வந்து தலைகீழ கட்டி ஒரு தொடைய இந்த பக்கம், ஒரு கால் தொடை இந்த பக்கம், அப்படியே 2 இயந்திரமும் 2 பக்கம் போவோம். அப்படியே அந்த பெண் உறுப்போடு சரிபாதி பிளந்து கடந்தது. அந்த குழந்தைகளுக்கு நீதி வேண்டும், நீதி விசாரணை நடத்துங்கள். தமிழின தலைவரே, முத்தமிழ் அறிஞரின் வாரிசே, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினேன்னு கேட்டோமா? இது தப்பா? நம்ம தொப்புள்குடி உறவுகள் 1.5 லட்சம் பேரை கொன்னா, உலகத்துல தடை செய்யப்பட்ட ரசாயன குத்துகளை, பாஸ்பரஸ் குண்டுகளை போட்டு கொன்னா, கொதிக்கின்ற தார்ல என் பச்சை குழந்தைகளை தூக்கி அப்படியே முக்கி எடுத்து தாடு ரோட்ல வீசி ஷூ ஷாக்ஸ் கால்களால் மிதிச்சு கொன்னா. அதற்காக இந்த சட்டமன்றம் ஒரு இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னேன். ஒரு இரங்கல் தீர்மானம் கூட நிறைவேற்ற முன்வராத தமிழின தலைவருடைய ஆட்சியா? என் தாய்மார்களே, எப்படி நான் கூட்டணியில் இடிக்க முடியும்? எப்படி திமுக கூட கூட்டணியில் இருக்க முடியும்? நிறைய திமுக நண்பர்கள் சொல்றான், வேல்முருகனுக்கு ரொம்ப கொழுப்பு அதிகமாகி போச்சு, ஏற்கனவே எம்எல்ஏவா இருக்கிறாரு, திரும்பவும் திமுக கூட்டணியில் இருந்தா மீண்டும் திமுக தான் ஜெயிக்கும், இவர் எம்எல்ஏவா ஆயிருக்கலாம், இவர் கோச்சிக்கிட்டு வெளியே வந்துட்டாரு. எனக்கு சீட்டு முக்கியம் இல்லம்மா, அவங்க கொடுக்கிற நோட்டு முக்கியம் இல்லம்மா, என் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை தாமா முக்கியம். என் தாய்மார்களின் தாலி அறுக்கிற மதுபான கடையை மூடணும்னு சொல்றேன். மூடனாரா? இதே அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில நீங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் உங்க வீட்டுக்காரரை போய் கேளுங்க, உங்க பிள்ளைகளுக்கு கேளுங்க, இல்லைன்னா தமிழக சட்டமன்றம் அப்படின்னு நீங்க போட்டு 2001 2007 டைப் பண்ணுங்க. நான் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா கிட்ட கண்ணீரோடு வேண்டு வச்ச என் தாய்மார்கள் எல்லாம் கணவன் குடும்ப தலைவர்கள் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் வீட்டில் எடுத்து போய் கொடுக்கறதுக்கு பதிலாக சுரன்ற லாட்ரி சீட்டை வாங்கிடுறாங்க. லாட்ரி எங்க பார்த்தாலும் கடைக்கு கடை விற்குது. எல்லாம் மலையாளி கர்நாடகக்காரன் பூரா லாட்ரி கடையை திறந்துட்டான். அதனால மாண்புமிகு முதலமைச்சர் அம்மையாரு, நீங்களும் ஒரு பெண், உங்களுக்கு அந்த குடும்ப தலைவர்களின் வழி தெரியும். ஒரு வயசு பொண்ணு இருக்கும், கல்யாணம் பண்ற வயசுல இருக்கும், முதிர்கனியா இருக்கும், குடும்ப தலைவன் எடுத்து வர்ற பணத்தை லாட்டரி கடைக்கு போகும்போது வாங்கலாமா வானாமா, சீட்டு வாங்கினா லாட்டரி ஊந்துருமா, 5 லட்சம் ஊந்துருமா, 2 லட்சம் ஊந்துருமா, KAS பூட்டான் லாட்டரி, மணிப்பூர் லாட்டரி எங்க பார்த்தாலும் தொங்கும் கடவீதியில. அப்படி சம்பாரிச்சு வேர்வை சிந்தி உழைச்சி உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்து உங்க சுருக்கி போயில கருக்கு பானையில வைக்கிற பணம்
லாட்டரிக்காரங்கிட்ட போச்சு. எழுந்த சட்டமன்றத்தில் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களே, என் தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்கு தமிழ்நாட்டில் லாட்டரி சட்டத்தை தடை செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். கேட்டவன் வேல்முருகன், செஞ்சது அம்மா புண்ணியவா ஜெயலலிதா அம்மா. நீங்க சொல்லுங்க, அந்த அம்மா உங்க வழிகளை ஏத்து செஞ்சாங்க. அதே மாதிரி என் புண்ணியவா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் வாக்குறுதி கொடுத்தாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தா கொஞ்சம் கொஞ்சமா மதுபான கடைகளை மூடுவோன்னு சொன்னாரு. நான் எழுந்த மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழின தலைவருடைய மகனே, அந்த அம்மா என் தாய்மார்களின் தாலி இருக்கிற லாட்டரி தடை சட்டம் பண்ணாங்க, தடை போட்டாங்க. நீ அதே மாதிரி என் கோடிக்கணக்கான தாய்மார்களின் தாலியை காப்பாத்துகிற, என் ஆயிரக்கணக்கான இளம் பெண்களை வாலியல் வல்லூருக்கு உண்டாக்குற உங்க வேலூர் மாவட்டத்தில் ஒரு கல்லூரி மாணவனும் மாணவியும் உட்காந்து படிச்சிருந்த போது அப்படியே தூக்கிட்டு போய் கற்பழிச்சு கதற கொண்டு போட்டுட்டான். பச்சை குழந்தைன்னு பார்க்க மாட்டேன்டான், 3 வயசு குழந்தைன்னு பார்க்க மாட்டேன்றான், 80 வயசு கிழவின்னு பார்க்க மாட்டேன்றான். இந்த போதை தான் எல்லா குற்றங்களுக்கும், எல்லா சாதிய கலவரத்துக்கும், எல்லா மத மோதல்களுக்கும் காரணமாக இருக்கிறது. ஆதலால் என்ன சொன்ன, ஜெயலலிதா அம்மா செஞ்ச மாதிரி நீங்க இந்த சாராய கடைக்கு தடை விதிங்கன்னு கேட்டேன். இது தப்பாமா? இது தப்பாமா? சொல்லுங்களாமா? அப்படியே இப்படி வச்சு உட்காந்துருக்கேன். சொல்லலாம். ஏன் சாராய கடை வேணும்னு நினைக்கிறியா? இல்ல வேணுமா உனக்கு? இவர மாதிரி ஏதாவது சாராயம் குடிக்கிற ஆள் இருக்கா உங்க வீட்டுல? சொல்லுங்க. சாராய கடை வானான்ற, சாராய கடை வானான்னு கேட்டா வேல்முருகன் வானா தானம்மா? சொல்லுங்க, வானான்னு சொல்லுங்க. சாராய கடை வேணுமா வேணாமா? சாராய கடை வேணுமா வேணாமா? மதுபான ஆலை மூடணுமா வேணாமா? மதுபான ஆலை மூடணுமா வேணாமா? மூடணும் தானே. அப்ப ஸ்டாலின் என் கோரிக்கையை ஏற்கணும் தானே. அதுக்கு பதிலாக என்ன செஞ்சார் தெரியுமா? வேல்முருகா, உனக்கு வாய் கொழுப்பு அதிகம், நீ கூட்டணிலாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நீ நடைய கட்டுன்னு சொல்லிட்டாருமா. நடைய கட்டுன்னு சொல்லிட்டாரு. நான் பார்த்தேன், சும்மா இருப்பேனா? என் தாத்தா ராமசாமி படையாச்சி, கோவிந்தசாமி படையாச்சி, உங்கள் தென்னார்காடு வடார்காடு மாவட்டத்தை சேர்ந்த மாணிக்கவேல் நாயக்கர், காமன்வெல்த் பார்ட்டியை உருவாக்கிய தலைவன், உழவர் உழைப்பாளர் கட்சியாக உருவாக்கிய எங்கள் ராமசாமி படையாச்சிகளும் கோவிந்தசாமி படையாச்சி ஜீன்ல வந்த வேல்முருகன் 1952 தேர்தலில் இன்றைக்கு திமுகவுடைய சின்னமான உதயசூரியன் சின்னம், திமுகவுக்கு என்னுடைய முன்னோர்கள் போட்ட பிச்சை மு.க. ஸ்டாலின் என்று சொன்னேன் சட்டமன்றத்தில். அவர் சொன்னார், என்னுடைய சின்னத்தில் நின்னுட்டு என் சின்னத்தில் நின்று ஜெயிச்சுட்டு என்னையே நீ கேள்வி கேட்கிறியா, என்னையே குற்றம் கண்டுபிடிக்கிறார். உடனே நான் சொன்னேன், சூரப்பண்ணன் சாவடி என்கிற கடலூர் மண்ணில் பிறந்த கோவிந்தசாமி படையாச்சியார் என்கிற அந்த தலைவன் தான் 1952 இந்த நாட்டில் உதயசீரம் சின்னத்தை தேர்வு செய்து தமிழ்நாடு முழுவதும் போட்டியிட்டு 27 இடங்களை பெற்று இந்த நாட்டுடைய முதல் சென்னை மாகாணத்துடைய பிரதமராக ராஜாஜி என்கிற ஒருவனை ஆக்கினான் முதலமைச்சராக. என்னுடைய முன்னோர்கள் அந்த ஜீன்ல வந்த வேல்முருகன், அந்த சின்னம் என் குடும்பத்து சின்னம் அப்படின்னு சொன்ன. கோவம் ரொம்ப அதிகமா இருந்து போச்சு. உடனே அவருக்கு சப்போர்ட் பண்ண ஒருத்தர் வந்தார். அவர் யார் என்னன்னா அப்புறமே சொல்றேன். எப்பயுமே நம்ம கண்ணை வச்சுதான், நம்ம கையை வச்சுதான் நம்ம கண்ணை குத்த விடுவாங்க. உடனே பக்கத்துல துரைமுருகனை நோண்டி விட்டாரு, உடனே சேகர்பாபா நோண்டி விட்டாரு, உடனே எம்ஆர்கேவை நோண்டி விட்டாரு, உடனே சிவி சங்கரை நோண்டி விட்டாரு, சிவசங்கரனை நோண்டி விட்டாரு. எவரை நோண்டிட்டாலும் இது பணங்காட்டு, இது பணங்காட்டு, இது பணங்காட்டு நரி இல்லம்மா, இது முந்திரி காட்டு புலி, இது முந்திரி காட்டு புலி. என் உலக தமிழ் இனத்தின் ஒற்றை முகவரி மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற தலைவருடைய விடுதலை புலிகளின் சின்னத்தை என் கொடியில் தாங்கி நடத்துகிற கட்சி. நான் என்ன சொன்னேன்? உடனே முதலமைச்சர்கிட்ட சொன்னேன், முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் செய்வது நியாயமில்லை, சரியில்லை. எங்கள் குடும்பத்தின் முன்னோர்கள் கொடுத்த சின்னத்தில் நான் இன்று வெற்றி பெற்று வந்திருக்கிறேன். என் மக்கள் எனக்கு வாக்களித்து ஓட்டு போட்டிருக்கிறார்கள். அந்த குரலற்ற மக்களின் குரலாய் நான் கேட்கிற கேள்விக்கு சட்டமன்றத்தில் பதில் சொல்ல வேண்டியது ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் கடமை, இந்த நாட்டுடைய அமைச்சரின் கடமை அப்படின்னு நான் சொன்னேன். இன்னி வரைக்கும் எனக்கு பதில் கிடையாது. ஏன் திமுக கூட்டணி ஒரு சீட்டு கொடுத்தா வாங்கிக்கணுமா, அவங்க செலவுக்கு காசு தருவாங்களா, வாங்கிக்கிட்டு வாயை எல்லாத்தையும் மூடிக்கிட்டு போகணுமா? அப்படி மூடிக்கிட்டு போற ஆளு இல்ல. சந்தனக்காட்டு மாவீரன் வீரப்பனை உங்களுக்கு தெரியலமா? சந்தனக்காட்டுக்கு பாத்துறீங்கல்ல? அந்த அம்மா யாரு? முத்துலட்சுமி வீரப்பனை கிருஷ்ணகிரி தொகுதியில் எம்எல்ஏவுக்கு நிறுத்திருக்கிறேன். ஏன்? அந்த வீரப்பனை பிடிக்கிறன்ற பேர்ல எத்தனை ஆதி திராவிட பெண்களை, மலைவாழ்வு மக்களை, வன்னிய குடியான பெண்களை தேவாரம் தலைமையிலான காவல்துறை கற்பழிச்சது. துடிக்க கற்பழிச்சான். தேடுதல் வேட்டை என்கிற பேரில் என் பெண்களின் மார்புகளை கடித்து துப்பனா. அந்த அயோக்கிய பயல்களுக்கு தண்டனை வாங்கி தருவதற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி கேமரா சின்னத்தில் இதோ டாக்டர் அவர்களுக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறது. வாய்ப்பு இருந்தா எங்க அக்கா முத்துலட்சுமி கேட்கும், வீரப்பனுடைய மனைவி கேட்கும். இங்க இருக்கிற டாக்டர் மட்டும் யாரு? இங்க ஒருத்தர் காங்கிரஸ்ல எம்எல்ஏ இருந்தாரு, எம்பியா இருந்தாரு, அவருக்கு தூரத்து சொந்தக்காரர் தான். யாருங்க அந்த எம்பி?
ஏதோ உங்க ஆளு உங்க கவுண்டர் சமுத்திர பிறந்திருக்காரு இந்த மாவட்டத்தில். எங்க ஊர்ல ராமசாமி படையாச்சி பிறந்த மாரி, எங்க ஊர்ல கோவிந்தசாமி கச்சராயர் பிறந்த மாரி, அவங்க குடும்பத்தில் அவங்க ஊர்ல யாரோ ஒரு படையாச்சி கவுண்டர் எம்எல்ஏ இருந்திருப்பாரு. அந்த தொட்டு அந்த விட்டக்குறை தொட்டக்குறமாங்களே அந்த மாதிரி இந்த நாட்டில் நடக்கிற அநியாயத்தை அக்கிரமத்தை தவற தட்டி கேட்க வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறேன். வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறேன். கொடுப்பீங்களா? 5000 ரூபா கொடுத்தா வாங்க மாட்டீங்களா? வாங்குறது உங்க இஷ்டம். 2000 ரூபா கொடுத்தா வாங்குறது உங்க இஷ்டம். ஆனால் பணம் அடிச்சிருக்கான், சம்பாரிச்சிருக்கான், மண்ணு திருக்கான், லாட்டரி வித்துருக்கான், கஞ்சா விற்கிறான், அப்படின்னு விற்கிறான், போதை விற்கிறான், பல அயோக்கிய பையன் கிட்ட பூரா பணம் வந்து குவிஞ்சு கிடக்குது. ஆனால் எங்ககிட்ட பணம் இல்லை. ஆனால் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என் தாய்மொழி தமிழுக்கும் சமரசமற்று தமிழக சட்டமன்றத்தில் போராடி வருகிறேன். உங்கள் தாலி நிலைக்க வேண்டும் என்பதற்காக போராடி இருக்கிறேன். இன்னொன்னு, நீங்க எல்லாம் கோயிலுக்கு போறீங்க, அதான் சொன்ன ஐயா பாரு சந்தனம் வச்சு பொட்டு வச்சிருக்காரு, நல்லா சிவன் பட்டை போட்டிருக்கிறாரு. இந்த சிவன் கோயில்ல போய் தமிழ்ல அர்ச்சனை செய்யக்கூடாதான். என்னது? தமிழ்ல அர்ச்சனை செய்யக்கூடாதான். கோயில் குடமுழுக்கு தமிழில் செய்யக்கூடாதான். அப்படி என்று சொன்ன போது அதை எதிர்த்து தட்டி கேட்டு நான் தான் கேட்டேன். ஏன் தாய்மொழி தமிழில் இங்க இருக்கிற எத்தனை தாய்மார்களே, உங்களுக்கு எல்லாம் தமிழ்ல மந்திரம் வந்தா பிடிக்குமா பிடிக்காதா? கையை தூக்கி சொல்லுங்க. தமிழ்ல மந்திரம் வேணுமா வேணாமா? தமிழ்ல வேணுமா வேணாமா? இது தமிழ்நாடு தானே, நம்முடைய தாய்மொழி தமிழ் தானே. ஆனா நான் ஸ்டாலின் கிட்ட கேட்கிறேன், உடனே சேகர் பாபு ஏன்ச்சு இந்த வேல்முருகனுக்கு ஊன்னா தமிழ் 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 தூக்கிட்டு வந்துருவாரு. அப்படி என்ன அடிக்க பாயறாரு, சண்டைக்கு வராரு. அப்ப நான் சொன்னேன் அப்படி கேட்கணுங்க ஐயா, அப்படி கேட்க ஆள் இல்ல ஐயா. எல்லாரும் போய் குஜா தூக்க போயிட்டானே, எல்லாரும் ஜால்ரா தூக்க போட்டானே, கிடைச்ச ஒரு சீட்டு வேண்டாம் என்று உங்களை நம்பி வந்திருக்கிற வேல்முருகன் மத்த எல்லா கட்சிக்காரனும் போய் கொடுத்த சீட்டை வாங்கிக்கிட்டான். 3 சீட்டு கொடுத்தவனுக்கு 2 சீட்டு, 5 சீட்டு கொடுத்தவனுக்கு 2 சீட்டு, 15 சீட்டு கேட்டவனுக்கு 8 சீட்டு. வன்னியர்களுக்கு நிகராக வட தமிழ்நாட்டில் அடர்த்தியாக தமிழ்நாடு முழுவதும் வாழ்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவன் அண்ணன் திருமாவளவனுக்கு 5 சீட்டு தரன்னு கடைசியில் 8 சீட்டோட கதையை முடிச்சிட்டான். இந்திய யூனியன் லீஸுக்கு போன முறை 3 சீட்டு, இப்ப 2 சீட்டு. எங்க பேராசிரியர் ஜவஹர்லா இங்க வாணியம்பாடி, வேலூர், திருப்பத்தூர் எல்லா இடத்துலயும் எங்க பார்த்தாலும் முஸ்லீம்களா இருக்கிறான். நம்மளுக்கு கொல்லா போட்டுக்கிட்டு எங்க பார்த்தாலும் பள்ளிவாசல் இருக்கு. உனக்கு 2 சீட்டு தான் இஷ்டம் வந்தா இருக்குன்னா போன்ட்டான். பேராசிரியர் பாவம் படிச்சவர் இல்ல, அவர் என்ன மாதிரி சண்டை போட தயாரா இல்ல. அவர் என்ன செஞ்சார்? கொடுத்த 2 சீட்டை வாங்கிட்டு அங்கேயே உக்காந்துட்டாரு. உன் சீட்டும் வேணா, உன் நோட்டும் வேண்டாம் என்று இந்த மண்ணுக்காக மக்களுக்காக களத்தில் வந்திருப்பவன் வேல்முருகன். அந்த சேகர் பாபு சொல்றாரு, அதெல்லாம் தமிழ்லாம் பாட முடியாது. நான் சொன்ன உடனே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்க அப்பா கலைஞர் இருக்கும்போது எங்கள் சிதம்பரம் கோவிலில் ஓதுவார்கள் சென்று தேவாரம் திருவாசகம் பாடும்போது அங்க இருக்கிற டீச்சர்கள் குண்டு கட்டா தூக்கி அவரை வெளியே வீசிட்டா இந்த வேல்முருகன் தான் சட்டமன்றத்தில் பேசி அரசுடைமையாக்கி அந்த கோயிலை இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் எடுத்து என் தாய்மொழி தமிழ் தேவாரம் திருவாசகம் பாடப்பட்டது செய்தவன் வேல்முருகன். அப்படி செய்யுங்கன்னு சொன்ன துணிச்சல் இல்லாத முதலமைச்சர் அதுக்கு உத்தரவு போடல. என்ன தூக்கி கூட்டணியிலிருந்து வெளியேற்றி போடுறாரு. நான் கேட்கிறேன், இந்த அரசாங்க பஸ் போகுது இல்லமா, நாளைக்கு கவனமா பாருங்க. ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இருந்துச்சு. ஆனா இங்க இருக்கிற பாதி பேருக்கு இப்ப தமிழ்நாடுன்னா இழுப்பக்காயா கசக்குது. தமிழ்நாட தூக்கிட்டான். எழுந்த கேள்வி கேட்டேன். உடனே முதலமைச்சர் துண்டு சீட்டு கொடுக்கிறாரு. யாருக்கிட்ட? என் சொந்தக்காரன் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த சிவசங்கரன் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் கிட்ட கொடுத்து, நீ வன்னிய வேல்முருகன் வன்னிய, நீங்க 2 பேரும் சண்டை போடுங்கிறான்றான். எப்படி இருக்கு பாருங்க கதை. உடனே அவர் ஏந்து அந்த வேல்முருகனுக்கு வேற வேலை இல்லை, தமிழ்நாடு தூக்கி விட்டார்கள், தமிழ்நாடு இல்லை, தாய்மொழி தமிழ் இல்லை, அர்ச்சனை மொழி இல்லை, ஓதுவதற்கு மொழி இல்லை, குடமுழுக்கு மொழி இல்லை அப்படின்னு அவர் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. நான் சொன்னேன், ஏங்க தமிழ்நாடு போக்குவரத்துன்னு எதிர்த்து ஏங்க தூக்குனீங்க அப்படின்னு கேட்டா அவருக்கு எனக்கு சண்டை. என் விவசாயிகளை நீங்க உற்பத்தி பண்ற மாங்காய், தேங்காய், நெல், புளியாங்காய் இதுக்கெல்லாம் 1 கிலோவுக்கு இவ்வளவுதான் விலை பேசி நீங்க விற்க முடியுமா? ஆனா அந்த மைக்கு 5000 விற்க முடியும், இந்த வண்டி 25 லட்ச ரூபாய் விற்க முடியும். இங்க இருக்கிற ஸ்வீட் பேக்கெட்ல 1 கிலோ ஸ்வீட் 150 ரூபாய், 250 ரூபாய், 500 விற்க முடியும். இந்த பொலிவுரா கார் 13 லட்ச ரூபாய் விற்க முடியும். இந்த வீடியோ கேமரா 25,000 சொல்ல முடியும். இங்க வச்சிருக்கிற டாக்டர் வச்சிருக்கிற கேமரா 75,000 சொல்ல முடியும். ஆனால் என்னதான் விவசாயிகள், பாட்டாளிகளை, உழைக்கும் மக்களை நீங்கள் உற்பத்தி செய்கின்ற மாங்காய், தேங்காய், புளியாங்காய், முருங்கைக்காய், தக்காளி, காய்கறி, நெல், கரும்பு எதுக்காவது ஒன்றுக்கு 1 கிலோ இது 100 இல்ல 500 1000 என்று நாம் உற்பத்தி செய்கின்ற பொருட்களுக்கு நியாயமான கட்டுப்படியான விலை நிர்ணயம் செய்ய முடியுமா? சுதந்திர இந்தியாவில் 75 ஆண்டுகளா எங்களை மாறி மாறி ஆட்சி செய்த அதிமுக, திமுக, காங்கிரஸ், பிஜேபி ஏண்டா என் விவசாயி உற்பத்தி பண்ற பொருட்களுக்கு விலை இல்லை என்று சட்டமன்ற முதலமைச்சர் கருணாநிதியுடைய மகளை பார்த்து நேரா கேட்டவன் வேல்முருகன்.
தெம்பு இருந்தா துணிச்சல் இருந்தா ஏன்ச்சு பதில் சொல்லணும்ல. இல்ல உடனே இப்படி திரும்பினாரு. எங்க வேங்கையின் மைந்தன் MRK பன்னீர்செல்வம் எழுந்தாரு. எப்படி ஜோடி போட்டு விடுறான் பாருங்க திமுக காரன், எப்படி ஜோடி போட்டு விடுறான் பாருங்க. என் சொந்தக்காரர் அவரு, என் மாவட்டத்து மந்திரி அவர் எழுந்து உண்ணா வேல்முருகன் ஏதோ இவர் தான் விவசாயிக்கு பிரதிநிதி, உண்ணா இவர் தான் விவசாயிக்கு பாதுகாவலர் என்று என்னை அவர் நக்கல் அடிக்கிறார், நையாண்டி செய்கிறார். ஆக எனதருமை தாய்மார்களே, உங்களின் எல்லா பிரச்சனைகளுக்காகவும் உங்கள் வீட்டு பிள்ளை செல்வத்தின் உரிமைகளிலிருந்து, வேலை வாய்ப்பு உரிமைகளிலிருந்து, என் தாய்மொழி தமிழ் குடமுழுக்கு வேண்டும் என்பதிலிருந்து, இந்த நாட்டில் நடக்கிற அத்தனை அநியாய அக்கிரமங்களையும் தட்டி கேட்கிற சமரசமற்ற இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி. அதனுடைய வேட்பாளராக தனித்து நிற்கிற 234 தொகுதியிலே நிற்கிறேன். இன்னும் உங்ககிட்ட ஒரு நீதி கேட்டு ஒரு நெடுமையத்தை தொடங்கிருக்கமா. எல்லாம் விஜய் நேத்துக்கு கட்சி ஆரம்பிச்சாரு, 234 தொகுதியிலும் வேட்பாளர் போட்டிருக்கிறாரு. அவர் இவங்க எதிர்கட்சின்னு சொல்றாங்க. அவர் மனுவை ஒன்ன கூட டிஸ்மிஸ் பண்ணல ஐயா, ஒரு மனு கூட டிஸ்மிஸ் பண்ணல. ஆனா நான் போட்ட மனுவில் 234 பேர்ல 36 மனுவை டிஸ்மிஸ் பண்ணிட்டான். ஏன்னா எனக்கு செல்வாக்கு இருக்கிற தொகுதிகளா பார்த்து, நான் ஃபைட் பண்ற இடமா பார்த்து, நான் ஜெயிக்கக்கூடிய இடமா பார்த்து, இல்ல 2வது வர வேண்டிய இடமா பார்த்து அத்தனை மனுக்களையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டான். ஏன்டா டிஸ்மிஸ் பண்ண கேட்டா, அந்த ஆர்வவா இருக்கிறவங்க யார் தெரியுமா? இந்த மந்திரிக்கு சொந்தக்காரனா இருக்கிறான், MLAவுக்கு சொந்தக்காரனா இருக்கிறான், மாவட்டத்துக்கு மருமகனா இருக்கிறான். எங்க ஆட்சி தான் நடக்குது, நாங்க சொல்றதை செய்ய, நாங்க தானே ஒன்னு இந்த பதவியில உட்கார வச்சோம்னு சொல்லி அந்த அதிகாரியை மிரட்டி எங்க மனுவை டிஸ்மிஸ் பண்ணிட்டான். சுதந்திர இந்தியாவின் 77 வரலாற்றில், 70 ஆண்டு கால வரலாற்றில் ஒரு அரசியல் கட்சியினுடைய வேட்பு மனுவை காரணமே இல்லாமல் புள்ளி வைக்கல, கமா வைக்கல என்று சொல்லி டிஸ்மிஸ் செய்து என்னுடைய அரசியல் உரிமையை பறித்திருக்கிறது திமுக தலைமையிலான திமுக அரசியல்வாதிகளுடைய ஆதரவை பெற்ற அதிகாரிகள். இதுக்குத்தான் நான் நியாயம் கேட்டு சொல்லி வந்திருக்கிறேன். இவ்வளவு நேரம் தொண்டாவி போக கத்துறேன், பல மணி நேரம் பேசுறேன், பல மணி நேரம் நிக்கிறேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு நாளைக்கு திமுகவும் பிஜேபியும் அண்ணா திமுகவும் காசு கொடுத்தா வாங்கிக்கணும். அப்புறம் இன்னொருத்தர் வந்திருக்கிறாரு, பனையூர்லேருந்து வெளியே வருவார், என் தங்கச்சி மாதிரி சின்ன புள்ள, விஜய் விஜய் விஜய்ங்குது. நான் கேட்குறேன், அந்த விஜய் உன் சாவுக்கு வந்தாரா, உன் வாழ்வுக்கு வந்தாரா, கல்யாணத்துக்கு வந்தாரா, காது குத்திக்கு வந்தாரா, உன் ஊரில் நடக்கிற இன்ப துன்பத்துக்கு வந்தாரா, இல்லை இங்கே நடந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் 21 தாலி இருக்க போது ஆறுதல் சொல்ல வந்தாரா, இங்கே சாதி கலவரம் நடந்த வந்தாரா, அங்க புதுக்கோட்டையில தொட்டியில மலத்தை கலந்தா கேட்க வந்தாரா, சமுட்டி எடுத்துட்டு போய் குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்த அந்த தொட்டியை இடித்து தரமட்டமாக்கி வழக்கை சந்தித்தது தமிழக வாழ்வுரிமை கட்சி உறவுகளே, என் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் பிரதிநிதிகளே, இன்றைக்கும் யூடியூப்ல போய் பாருங்க. குடிக்கிற தண்ணியை பாட்டில் அடைச்சி விற்கிறான் இல்லம்மா, இது தப்புடான்னு சொல்லி கங்கை கொண்டானுக்கு போய் பெப்சி கோக்கு நிறுவனத்தை எதிர்த்து போராடி அங்கு காவல்துறையினர் தடியடி நடத்துறான். இன்னைக்கு என் முதுகெலும்பு வளைஞ்சிருக்கு, உடஞ்சிருக்கு, என் கூட 15 பேர் மண்டை உடஞ்சிருக்கு. யூடியூப்ல எங்கப்பா எடுத்து காட்டுங்க, என் மக்கள்கிட்ட காட்டுங்க, என் தாய்மார்கள்ட்ட காட்டுங்க. தண்ணியை என் வேலூர் மாவட்டத்தில், ராணிப்பேட்டை மாவட்டத்தில், சோழிங்கில் இருக்கிற நீங்க உங்க வீட்டுல மண் குடம் இருக்கும், சில்வர் குடம் இருக்கும், பித்தளை குடம் இருக்கும், பிளாஸ்டிக் குடம் இருக்கும். யாரு வழி போக்காம போனாலும் ஒரு டம்ளர் தாகத்துக்கு தண்ணி கேட்டா சாட்சி குடிப்பீங்க, வாஞ்சியோடு குடிப்பீங்க, குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லிங்க. நம்ம வீட்டு வாசல்ல திண்ணை இருக்கும், கொஞ்ச நேரம் உட்காந்து ஓய்வு எடுத்துட்டு போவான். திண்ணையும் கிடையாது, பானையும் கிடையாது. இன்னைக்கு தண்ணி 1 லிட்டர் 500 ரூபா 5 ஸ்டார் ஹோட்டல்ல. இந்த பேக்கரியில் எவ்வளவுன்னு கேட்டா 50 ரூபா. பக்கத்தில் இருக்கிற சின்ன பொட்டி கடையில் 25 ரூபா. என் தாய்மார்களே, என் உயிர் நீரான தண்ணீரை விற்பனை செய்கின்றது நியாயமா? நியாயமா சொல்லுங்க. தண்ணீர் விற்பனை செய்வது நியாயமா? தண்ணீரை விற்பனை செய்யக்கூடாதுன்னு சொன்னமா, இங்க பாருங்கம்மா, சொன்னமா, டிவி பாருங்கம்மா, மண்டே உடைக்கிறான் பாருமா, போலீஸ்காரன் மண்டே உடைக்கிறான் பாருங்கம்மா, ரத்தம் ஓடுது பாருங்கம்மா. 15 பேர் என் கூட இருந்தவனை என்னையும் மண்டையை உடைச்சாங்க. என் ஒரு PSOன்ற என் போலீஸ்காரன் வந்து அப்படியே என் மேலே படுத்து என்னை காப்பாத்தினாரு. அப்படி இருந்தோம் அந்த லடி, அந்த என்ன சொல்லுவாங்க லட்டி, அந்த முதுல பித்தளை காப்பு இருக்கும். அப்படியே இந்த ஸ்பெஷல் போஸ்ட், டாக்கிங் போஸ்ட், SP IG கிட்ட இருக்கிற டீம் வந்து அடிச்சு எப்படி ஓடுறான் பாருங்க, எப்படி மண்டை உடையுது பாருங்க. யாருக்காக? என் ஊர் பண்ருட்டி, பெப்சிகோக்கு நிறுவனம் எங்க இருக்கு? திருநெல்வேலி கங்கை கொண்டான்ல. அங்க உரியிற தண்ணியை போய் ஏமா தண்ணியை பாட்டில் வச்சு விற்கிறீங்க, பாக்கெட்ல விற்கிறீங்க, தண்ணியை விற்பனை பொருளா மாத்துறீங்களான்னு கேட்டதற்காக இந்த நாட்டுடைய திமுக அதிமுக ஆட்சிகள் எனக்கு கொடுத்த பரிசு. எனது அருமை தாய்மார்களே, ஒன்னே ஒண்ணு, இங்க நான் பேசுறது ஏதாவது ஒண்ணு பொய்ன்னு சொன்னா, ஒண்ணு உண்மைக்கு மாறானதுன்னு சொன்னா, நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் வாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறேன். இந்த நாட்டிலே மாவட்டத்துக்கு ஒரு கலைக்கல்லூரியில் தொடங்கி மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி வரை, மாவட்டத்திற்கு ஒரு இன்ஜினியரிங் கல்லூரி என்று எல்லாவற்றையும் பார்த்து என் மக்களுக்காக கேட்ட வேல்முருகனாகிய நான் தனித்து வந்திருக்கிறேன். எங்க ஐயாவுக்கு 30 வருஷமா உழைச்சேன்.
எங்க ஐயாவுக்கு அன்புமணின்ற புள்ள வந்த உடனே வேல்முருகனை 2ஆம் கட்ட தலைவராக ஏத்துக்க மனம் இல்லை, எங்க பிள்ளைக்கு போட்டியா வந்துருவானோன்னு கட்சி விட்டு நீக்கினாரு. நான் என் வழி தனி வழின்னு தனி கட்சி தொடங்கிட்டேன். எனக்கா பாவம், அவர் ஏதாவது தொழில் பண்றதா இருக்கு போது. சரி, இங்க ஒரு பத்திரிகை நண்பர்கள் அவர் படம் பிடிக்கிற கேமராவை எனக்கு பரிசா கொடுத்திருக்கிறாரு. அவருக்கு நன்றி 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 நன்றி. இன்னும் ஒண்ணு, ₹1 கூட யாருக்கிட்டையும் நாங்க போய் நிதி வாங்குறது இல்லம்மா, காசு கேட்கறது இல்லம்மா. மண்ணு திருடுறவன், லாட்டரி விற்கிறவன், பணக்காரன், முதலாளி, கஷ்டப்பட்டு உழைச்சி கால்கடுக்க நின்று பேக்கரில் சம்பாதிக்கிறவங்க யாருக்கிட்டையும் போய் நான் கட்சி நடத்த காசு கொடுன்னு கேட்டது இல்லம்மா. 6 முறை தேர்தலில் நின்றுருக்கேன், ₹1 நன்கொடை வாங்கலாமா. இப்போ 234 தொகுதியில் கிட்டத்தட்ட 30 தொகுதியில் தள்ளுபடி போச்சுன்னா மீது எல்லா இடத்துலையும் நிற்கிறேன். எங்கேயாச்சும் எங்கள் கட்சியினுடைய ரெசிப்டில் நான் கையெழுத்து போட்டு திமுக அண்ணா திமுக மற்ற கட்சிக்கிற மாதிரி யாருக்கிட்டையாச்சும் காசு வாங்கினதா ஒரே ஒரு துண்டு சீட்டை சொல்லுங்க, ஒரு துண்டு சீட்டை காட்டுங்க. அப்போ பொது வாழ்க்கையில் நேர்மையாக இருப்பவனுக்கு, மக்களுக்காக போராடுவனுக்கு, மக்களுக்காக வாதாடுவனுக்கு, மக்களுக்காக இந்த மந்திரிகளை முதலமைச்சரை கேள்வி கேட்பவனுக்கு என் மக்களாகிய நீங்க ஆதரவா இருக்கணும் தானம்மா? ஆதரவா இருக்கணும் தானம்மா? இருப்பீங்களா? இருப்பீங்களா? துரும்ப கூட கிள்ளி போடாத விஜய் விஜய்னு ஓடுறீங்களாம்மா? நியாயமாம்மா? இது தகுமாம்மா? என் இளையோர்களே, சினிமா என்பது அற்புதமான ஒரு கலை. படத்துக்கு போனோமா, படத்தை பார்த்தோமா, கை தட்டணுமா, விசில் அடிச்சோமா, அற்புதமா தளபதி நடிச்சிருக்கிறாரா, தளபதி வாழ்கன்னு சொல்லிட்டு திரையரங்கிலிருந்து வெளியே வந்த பிறகு நமக்கென்று வாழ்க்கை இருக்கிறதா இல்லையாம்மா? நமக்கென்று குடும்பம் இருக்கிறதா இல்லையா? நம்ம கைகாலில் நம்பிதானே நம்ம வாழ முடியும். அவர் நமக்கு சோறு போடுவாரா? அவர் தனி விமானத்தில் வராருமா, அப்படியே இறங்குறாருமா, அப்படியே வேன்ல ஏறாருமா, கையை காட்டுறாருமா, அப்படியே போய்கிட்டே இருக்காருமா. நீங்க எல்லாம் ஓடி போய் விழுந்து சாவறீங்கம்மா. உங்க பச்சை குழந்தை கீழே உழுது அது மேலே ஏறி அதனுடைய தாள் 17 தையல் போடுற அளவுக்கு முறிஞ்சு அது மேலே ஏறி நின்று அந்த சினிமாக்காரனோட செல்ஃபி எடுக்கிறீங்க. என் தாய்மார்களை ஒரு முறை சிந்திங்க. எனக்கு விஜய் எதிரி இல்லை, விஜய் எனக்கு எதிரி இல்லை, மாமா மச்சான் சண்டை இல்லை, பங்காளி சண்டை இல்லை. அது ஒரு சினிமா. யாரோ ஒருத்தன் பாட்டு போடுறான், யாரோ ஒருத்தன் கதை வசனம் எழுதுறான், யாரோ ஒருத்தன் டூப்பு போட்டு நடிக்கிறான். போய் பார்த்தோமா, ரசிச்சோமா, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடணும். அதுக்காக மண் சோறு சாப்பிடாதீங்க. அதுக்காக ஆடையை அவுத்து போட்டு வேப்பில கட்டிக்கிட்டு அவர் படம் 100 நாள் ஓடணுங்கிறதுக்காக அங்க பிரச்சனை செய்யாதீங்கன்னு நான் சொன்னா என் விஜய் ரசிகர் இப்பயே ஒரு அம்மா என்ன ஒரு மாதிரியா பாக்குது. ஏம்மா எதுவும் பண்ணிவிடாதம்மா, நான் பாவமா உன் நன்மைக்கு தாம்மா பேசுறேன், முறைக்குது. எங்க தங்கச்சி விஜய் ரசிகராக இருக்கும் போல இருக்கு, என்ன எங்க தளபதியை திட்டுறேன்னு. அதனால நான் உனக்கு நல்லா இருக்குன்னு தாம்மா சொல்றேன். பாருங்கம்மா, 41 பேர் செத்து போட்டாங்க. இங்க நீங்க வந்து நிக்கிறீங்க. இங்க ஏதாச்சும் தள்ளுமுள்ளு இருக்கா? இங்க ஏதாவது மூச்சு திணறல் இருக்கா? ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க, இப்பயே கூட்டத்தை முடிச்சுட்டு கிளம்பிடுறேன். நான் எதுவும் இல்லை, சிரிச்சுக்கிட்டு நல்லா ரசிச்சு கேட்குறீங்க நான் சொல்றத. ஆனா அங்க அப்படி இல்லம்மா. ஒருத்தவங்க மேல ஒருத்தன் ஏறி நிற்கிறான், ஒருத்தவங்க மேல ஒருத்தன் ஏறி நிற்கிறான். இன்னைக்கு தாலி செயின், சங்கு, மோதிரம் எல்லாம் பிட் பாக்கெட் எக்கச்சக்கமா நடந்திருக்கு. 9 பேர் இப்போ மயக்கம் போட்டு வந்துட்டான் திருப்பூர்ல. விஜய் தன்னுடைய பயணத்தை ரத்து பண்ணிட்டு கார்ல ஏறி போய்கிட்டே இருக்கிறாரு. 11 பேர் குடும்பம் வயல உயில அடிச்சுக்கிட்டு கும்மான்னு பெத்த வயிறு என் புள்ள பழைக்குமான்னு வயிற்றுல அடிச்சுக்கிட்டு அழுவுதுமா. சினிமா என்பது அது ஒரு திரை காவியம். அதை பார்த்தோமா, ரசிச்சோமா, கைத்தட்டமா, விசில் அடிச்சோமான்னு அது திரையரங்கோட முடிச்சுக்கணும். என்னை 10 மாதம் சுமந்து இந்த தொந்தி வயிறு பெருசாக பெருகாக இங்கே வயிற்றிலே கோடு விழ விழ பார்த்து பார்த்து வளர்த்த அந்த பிள்ளை செல்வங்கள் அந்த தாயை மதிக்கவில்லை, பெற்ற தகப்பனை மதிக்கவில்லை. யாரோ ஒரு சினிமா நடிகைக்காக, நடிகனுக்காக நீங்கள் உழைத்து சம்பாதித்து சேமித்து பணத்தை கொண்டு போய் அவன் படத்திற்கு 50 ரூபாய் டிக்கெட்டை 5000 வாங்கி பார்க்கிற அந்த அவலம் கூடாதுன்னு சொல்றேன். இது சரிதானமா? இது சரிதானே? அந்த 5000 எங்க அம்மாவுக்கு ஒரு பொங்கலுக்கு, ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு நல்ல ஒரு புடவை எடுத்து கொடுத்து, அம்மா என்னை பெத்த மகராசி, நான் நல்லா வாழணும் அப்படின்னு என்னை வாழ்த்துன்னு பெத்தவங்க காலில் உழுகுடான்னு நான் சொன்னா, பெத்தவங்க காலில் உழ மட்டும் நான் விஜய் காலில் தான் உழுவுன்னு போறாமா. ஆக எனக்கு விஜய் எதிரி இல்லை, அது எந்த நடிகனும் எதிரி இல்லை, நயன்தாரா எதிரி இல்லை, குஷ்பு எதிரி இல்லை. குஷ்புக்கு கோயில் கட்டாதுன்னு சொல்றோம்மா. குஷ்புக்கு அவங்களே அதை ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க இஸ்லாமியர்கள், மும்பையிலிருந்து வந்தவங்க. அவங்களுக்கு நம்மால கோயில் கட்டுறாம்மா. நயன்தாராவுக்கு திருச்சியில செலவு வைக்கிறாம்மா. பெத்து வளர்த்த உங்களுக்கு ஒரு செலவு வச்சது உண்டா? உங்களுக்கு ஒரு 16 முழத்துல ஒரு சேலை வாங்கி கொடுத்தது உண்டா? இதை செய்யடான்னு சொன்னா என்ன பேஸ்புக்கில் எழுதுறாம்மா, கம்மாண்டா எழுதுறான். எங்க அம்மாவை கூப்பிடுறான், பொண்டாட்டியை கொடுக்குறான், அக்காவை கூப்பிடுறான், எல்லாரையும் கூப்பிடுறான். நீ எவனை வேணுமாலும் கூட்டுக்கு போ. சூரியனை பார்த்து நாய் குலைச்சா யாருக்குமா வாய் வலிக்கும்? நாய்க்கு தானே வலிக்கும். அப்படி நான் நாய்க்கு சமமா அவர்களை பீச்சைகையால தட்டி விட்டுட்டு என் மக்களை, உங்களை வந்து நான் நீதி கேட்டு நெடும்பயணத்தை தொடங்கி இருக்கிறேன். எனக்கு இந்த ஒரு முறை உங்களின் குரலாய், குரலற்ற மக்களின் குரலாய் இன்னும் 1000 விடயங்களை என்னால் பேச முடியும். மணிக்கணக்கில் பேச முடியும். 24 மணி நேரமும் நீங்க கேட்க தயாரா இருந்தா நான் பேசுவேன். ஆனா நான் சினிமாக்காரன் இல்லை, நான் சீரியல்ல நடிக்கல. இந்த பிக் பாஸ்னு ஒரு 7 எடுத்த 8ஆம் தூக்கம் நிகழ்ச்சி இருக்குல்லம்மா,
இதே டாக்டர் கிட்ட சொல்லி நீங்க பல பேர் வந்திருப்பீங்க, 5000 பெண்களை திரட்டி அந்த பிக் பாஸை இழுத்த மூடுங்கடா, அப்படியே நேரா லிப் டு லிப் கிஸ் அடிக்கிறான். இது எங்க அடிக்கணும்? கட்டணவனும் புருஷனும் பெட்ரூம்ல அடிக்கணுங்க. இதுதானே உண்மை. இதை உட்காந்துக்கிட்டு அடிக்கிறான், அதுக்கு ஒரு ஷோ. அதே மாதிரி இந்த ஒரு தொலைக்காட்சியில ஒரு பெட்ரூமை போட்டான், பூவை போட்டான், முதலிரவு போட்டான், பாலை கொண்டாந்து வச்சுட்டான், அங்க முதலிரவு காட்சியை நேரடியா காட்டுறான். இதையெல்லாம் செய்யற அயோக்கி பசங்களை செருப்பால அடிக்கிற கட்சி தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. செய்தானே? இது கண்ணகி பிறந்த மண்ணு தானே. விஜயை போய் பார்த்தா பார்த்துட்டு வந்துடும், பிடிச்சா ஓட்ட கூட போட்டுட்டு வரணும். அதை விட்டுட்டு என்ன சொல்றாங்க? எனக்கு விஜயை பிடிக்கும், நான் விஜய்க்கு தங்கையா இருப்பேன், விஜய்க்கு அக்காவா இருப்பேன், தேவைப்பட்டா எங்க விஜய் அண்ணாவுக்கு நான் பொண்டாட்டியா இருப்பேன்னு சொல்ற வேலை. நீங்க நம்ம மன்னிச்சிங்கம்மா, சொல்ற வேலைன்னு சொல்லிட்டேன். சொல்லலாமா? இது கண்ணகி பிறந்த மண்ணு தானே. இது ஒருவனுக்கு ஒருத்தோடு வாழ்ற குடும்ப வாழ்க்கை முறை தானே. ஆக தமிழுடைய பண்பாட்டு கலையை, கலாச்சாரத்தை, நாகரிகத்தை, தொன்மையை, வாழ்க்கை முறையை சீரழிக்கின்ற எந்த நடிகனாக இருந்தாலும் என் தமிழ் சமூகத்து எதிரி என்று சொல்லுகின்ற நெஞ்சுரம் வேல்முருகனுக்கு இருக்கிறது. விஜய் ரசிகர்கள் ஓட்டு போடலாம் போடலாம், அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. இந்த நாட்டில் தந்தை பெரியாரின் வழியில், புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில், தோழர் தமிழரசர் வழியில், புலவர் கலிய பெருமாள் வழியில், என் தேசிய தலைவர் பிரபாகரன் வழியில் கொஞ்சம் விழிப்புணர்வு பெறுங்க என் சமூக தமிழ் சமூக பெண்களே, என் இளையோரே, என் மாணவர் பட்டாளமே என்று அரசியல் செய்கின்ற எனக்கு, நான் உங்க தொகுதியில் நிக்கல, எனக்கு ஓட்டு கேட்கல, 234 தொகுதிக்கும் ஓட்டு கேட்க போகணும்னு சொல்லிட்டு எனக்கு கிடைச்ச பதவியை கூட தூக்கி போட்டுட்டு டாக்டர் சுதாகருக்கு கேமரா சின்னத்தில் வாக்கு கேட்டு வருகின்றிருக்கிறேன். அருமை தாய்மார்களே, நண்பர்களே, சோளிங்க தொகுதி வாக்காளர் பெருமக்களே, அதுபோன்று இங்கே நம்முடைய அதை விட்டுருங்க, வேட்பாளர் பேருங்க வழக்கறிஞர் லட்சுமிபதி அவர்கள் அரக்கோணம் தொகுதியில் போட்டிடுறாரு. அவர் எங்க இருக்கிறாரு? இந்த வண்டியில் ஒரு ஆள் தான் நிற்க முடியும். அவருக்கு உங்க சொந்த பந்தம் இருந்தா அரக்கோணத்தில் சொல்லி கேமராவுக்கு ஒரு ஓட்டை போட சொல்லுங்க. அதே மாதிரி திருத்தணியில வழக்கறிஞர் பாவேந்தன் படித்தவர், சட்டம் படித்தவர், முன்னாடி போய் அந்த வண்டி மேலே ஏறி நின்று சொல்ல முடியுமா பாருங்க. அவருக்கு இவருக்கு இந்த 2 வேட்பாளர்களுக்கும் அவர் படித்தவர், பண்பாளர், ஒருவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் உரிமைக்காக போராடுகின்றவர்கள், ஏழை விவசாயிகளுக்காக போராடுகின்றவர். இந்த 2 வேட்பாளர்களுக்கும் மேலே நிற்கின்ற நம்முடைய சுதாகர் அவர்களுக்கும் நீங்க கேமரா சின்னத்தில் வாக்களித்து எங்களை போன்ற சிறிய கட்சிகள் சட்டமன்றத்திற்கு சென்று பணம் வாங்கிக்காம, பொட்டி வாங்கிக்காம, கான்ட்ராக்ட் கேட்காம, நிதி கேட்காம உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிப்பதற்கு கேமரா சின்னத்தில் வாய்ப்பளித்து ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் தனித்து நின்ற வேல்முருகன், சுயமரியாதையோடு நின்ற வேல்முருகன், மக்கள் தான் எனக்கு எஜமானர்கள் என்று மக்களை சந்தித்த வேல்முருகனுக்கு ஒரு வாய்ப்பு தருவீங்களாமா? தருவீங்களாமா? நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம் ஏழைகளின் சின்னம், லஞ்ச லாவணியத்தை படம்பிடிக்கிற சின்னம், ஊழலை படம்பிடிக்கிற சின்னம், இடிந்து போன பாலத்தை படம்பிடிக்கிற சின்னம், ஓட்ட பஸ்ஸை படம்பிடிக்கிற சின்னம், குண்டும் குழியமாக இருக்கிற சாலையை படம்பிடிக்கிற சின்னம், இடிஞ்சு போய் உள்ள பள்ளிக்கூடத்தை படம் பிடிக்கிற சின்ன, துப்புரவு பணி செய்யாத இருக்கிற குப்பை கோலமாக கிடப்பதை படம் பிடித்து காட்டுற சின்ன. கேமரா கேமரா கேமரா, இந்த கேமராவுக்கு ஒரு ஓட்டை போடுங்க. இவ்வளவு நேரம் கால் கெடுக்க நின்ன உங்களுக்கு இலவச வேட்டி சேலை தர முடியல, மூக்குத்தி கொடுக்க முடியாது, உங்களுக்கு தலைக்கு 1000 ரூபாய் தர முடியாது. வேணும்னா டாக்டர் கிட்ட நீங்க பிசியோதெரப்பி பண்ண போனீங்கன்னா பீஸ் 50 ரூபா வாங்குவாரு, ஒரு 25 ரூபா வாங்கிக்க சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்றேன். அது மட்டும்தான் என்னால முடியும். இப்ப எனக்கே சோறு யார் வாங்கி தர்றது பிரச்சனை இருக்குது. அதனால கூட்டணி கட்சி தலைவராக வருகின்ற அருமை தம்பி புலேந்திரன் உள்ளிட்டவர்களுக்கும், தடா ரஹீம் முகமதுக்கு, இங்க பாரு என் தாய் சொல்லுது, நான் போடுறேன் ஆயி வீட்டுக்கு வா சோறு அப்படிங்குது. கண்டிப்பாமா என் பேஸ்புக்ல பாருங்கம்மா, நேற்றுக்கு திண்டுக்கல்ல இருந்து வந்துட்டு நடு ரோட்ல உட்காந்து ஒரே ஒரு பட்டை லெமன் ரைஸ் 5 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டேன். பேஸ்புக்ல படம் இருக்கு. 5 ஸ்டார் ஹோட்டல் கிடையாது, நட்சத்திர விடுதி கிடையாது. இந்த வண்டியும் ஒருத்தவங்கிட்ட வாடகை வச்சிருக்கிறேன். அவன் ஏன் ஸ்டிக்கர்லாம் ஒட்டன, வண்டியை கொண்டாந்து ஒழுங்கா விடலன்னா கொண்டு போடணும்னு மிரட்டுறான். அதனால ஏன் என்ன செய்யறது? கலைஞர் மோகன் நம்பி இருந்தேன். கடைசி தேர்தல் இருக்குது, 20 நாளுக்குள்ள கைட்டு விட்டார். எங்க போய் யாரோட கூட்டணி வச்சு, எப்படி கூட்டணி வச்சு, எப்படி பணத்தை ரெடி பண்ணி, எப்படி சோரோட்டி ரெடி பண்ணி, எப்படி மைக்கு பிரச்சாரம் பண்ணி, எப்படி மக்களை போய் நான் சந்திக்க முடியும்? இந்த தேர்தல் அதிகாரிகிட்ட அனுமதி வாங்குறதுக்குள்ளே போதும் ஆயிப்போச்சு. இங்க பாருங்க, என்ன படம் பிடிக்க எத்தனை கேமரா, எத்தனை தேர்தல் அதிகாரி சொல்லுங்க. ஆனா நமக்கு பாருங்க பஸ் ஸ்டாண்ட்ல ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. ஆனா விஜய் நடிகர் வந்தா நடு ரோட்ல கொடுப்பாங்க, முதலமைச்சர் வந்தா நடு ரோட்ல கொடுப்பாங்க, எங்க விவசாயி எடப்பாடி வந்தா நடு ரோட்ல கொடுப்பாங்க. ஆனா பாவம் இந்த வேல்முருகன் வந்தா ஒதுக்குற கேஸ் ஒதுக்கிட்டாங்க. உங்களையும் ஒதுக்கி இங்க கொண்டாந்து நிக்க வச்சிட்டாங்க. ஏன்னா அங்க ரோட்ல நின்னா நான் பேசுறத ஒரு 1000 பேர் பாத்துருவாங்கல்ல.
அப்புறம் அவங்க ஓட்டு எனக்கு போட்டுருவாங்கல்ல, வேல்முருகன் சரியா தான் பேசுறான்னு தீர்ப்பு எழுதிடுவாங்கல்ல. அதுக்காக சதியா, அதுக்காக சூழ்ச்சியா உங்கள் சதிகளையும் சூழ்ச்சிகளையும் முறியடித்து முன்னேறுவோம் முன்னேறுவோம் முன்னேறுவோம், வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் என்பதை தெரிவித்து அருமை சகோதரர் சுரேந்தர் அவர்களுக்கும், ஏகாம்பரம் அவர்களுக்கும், தமிழ்மணி அவர்களுக்கும், சேகர் அவர்களுக்கும், சம்பத் அவர்களுக்கும், நவீன் அவர்களுக்கும், மற்றும் ஒரு சேகர் வேலு அவர்களுக்கும், உங்களை எல்லாம் வேன் வச்சு டாடா ஏசியில் தான் வச்சுருப்பாங்க. ஏசி டெம்போ டிராவலர் கிடையாது. எப்படி டாடா ஏசியில் நின்றுக்கிட்டு வந்தீங்களோ அப்படியே பத்திரமா உங்கள் வீட்டுக்கு போய் சேர்ந்துருங்க. எங்கேயாச்சும் லேட் ஆகி போச்சுன்னா உங்கள் வீட்டுக்காரன் பூரா என்னை கொன்னே விடுவோம்மா.